கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டின மகா பெரிய இரக்கங்களுக்காகவும் தயவுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் சபையை குறித்து கரிசனையாக இருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கம், தயவு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆவியானவருக்காக நன்றி. நீர் எங்களை உணர்த்துகிறீரே, எங்களோடு பேசுகிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சதா எங்களோடு இடைப்படுகிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு உறவாடுகிறீரே, அதுக்காக நன்றி. தேவனே, இந்த வேளையிலேயும் நீர் எங்களோடு உறவாடும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும். வெளிச்சமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருந்து அதை கேட்டு பலன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறிவிட எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கேட்கிறவர்களையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலின் 373 1, 2, 3, 4 பத்திகள் மட்டும். பாடலின் 373 முதல் 4 பத்திகள் மட்டும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆருகியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆருகியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆருகியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆருகியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, மீன் கேட்டால் பாவை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடா நலம் அருள்வா, பொல்லா
நலம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரான உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் புதன்கிழமை ஜூம் மீட்டிங்காக நாம் கூடியிருக்கிறோம். விசுவாசமாய் ஆண்டவரை கிட்டி சேர்வோம். ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய திருவுள சித்தத்தின்படி நம் மத்தியிலே அவர் பேச வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்புக் கொடுப்போம். கருத்தாய் நாம் வேத வாக்கியங்களை தியானிப்போம். சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. இந்த வார்த்தையை நான் கத்தோலிக்க புரோட்டஸ்டன்ட் 2 பேரும் சேர்ந்து போட்ட பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். அதுல சரியான மொழிபெயர்ப்பும் அர்த்தமும் இருக்கிறது. இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ ஆச்சரிய குறி போட்டிருக்கு. பிஹோல்டு, ஒரு தரிசனம், ஒரு உணர்வு. இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். என் தாய் என்னை பாவத்தில் உட்பவித்தாள். பழைய தமிழ். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். அப்படின்னா, நான் உருவாகும் போதே, நான் என் வாழ்க்கையை தொடங்கின போதே பாவத்தில் தான் தொடங்கினேன் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு நம்மிலே இந்த உணர்வு இருக்கிறது? நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் பெருமை, அகங்காரம், வீம்பு, சுயநலம், அத்தனை பாவங்களுக்கும் காரணம் நம்மை குறித்த இந்த அறிவு. தாவீது பெற்ற அறிவு நமக்கு இல்லை.
அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சரியான ஆரம்பம் இருக்கணும். ரைட் பிகினிங் வில் பினிஷ் ரைட்லி. சரியான ஆரம்பம் சரியான முடிவை கொடுக்கும். நம்மளே அநேகம் பேர் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம், அல்லது ரட்சிப்புனா என்னன்னே தெரியாம வெளிப்படையான சில பாவங்களை மேற்கொண்ட உடனே நாம் நெஞ்சை நிமிர்த்தி பிறரை அற்பமா எண்ணி பரிசேயர்களாய் முடிவடைவதற்குரிய காரணம் அடிப்படையில தாவீதுக்கு கிடைத்த இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கும் போதே பாவத்துலதான் ஆரம்பிச்சேன் அப்படின்னா விளக்கி சொல்லணும்னு சொன்னா, என் தாய் என்னை பாவத்தில் உட்பவித்தாள் அப்படின்னா நான் கரு உண்டான உடனேயே என்னிடத்துல பாவம்தான் உருவானது. அது நமக்கு தெரியும், சாத்தான் பாய்ச்சினது அப்படின்னு. அதை நான் பின்னாடி சுட்டி காண்பிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி முதல்ல நான் கருவிலிருந்து வெளிவந்த போது கருவிலே பாவம் உருவாயிருச்சு. அப்புறம் பிள்ளையா நான் வெளிவந்த உடனே எல்லா பாவமும் என்னிடத்திலே காணப்படுகிறது. முக்கியமாய் அது நான்கிற பெருமை, தனக்கானதை தேடுகிற சுயநலம். இடது பக்கம் பெருமைனா வலது பக்கம் சுயநலம். ஒட்டுமொத்த உருவானது நம்முடைய பர்சனாலிட்டி பொய்யன். நான் பொய்யனாய் உருவாகி பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா மாயமாலம், பித்தலாட்டம், அல்லது நான் இருக்கிற தன்மையை, என்னுடைய உள்ளான சுபாவத்தை எப்படியாகிலும் மிக நேர்த்தியாய் அதை மறைத்து வேறு விதமாய் காண்பிக்கிறது. பிறக்கும்போது நாம அப்படியே காட்டிடுவோம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, சின்ன பிள்ளை 1 வயசு 2 வயசுக்குள்ள பொய் சொன்னா அதை மறைக்க தெரியாது. பெற்றோர்கள் ஈஸியா கள்ளக்கழுத பொய் சொல்றதானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா வளர வளர நாம் ஒரு முகமூடி தயாரித்து நாம் இருக்கிறத விட மிக நேர்த்தியாய் ஒன்னு ஆசையா நாம விரும்புவோம். ஆனா அது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு காண்பிப்போம். வளர்ந்த பிறகும் கூட ஆவிக்குரியவர்கள் கூட ஏதாவது ஒரு பிடிச்சமான பொருளை பரிமாறினாங்கன்னா இது எனக்கு பிடிக்கும், இன்னொன்னு வைங்க அப்படின்னு கேட்கிற நேர்மையானவர்கள் சொற்பம். ஆனால் வச்சா இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வைக்க மாட்டாங்களான்னு ஏங்குறது. அப்போ உள்ளுக்குள்ள எனக்கு ஆசை, ஆனா வேண்டாம் வேண்டாம்ங்கிற ஒரு வேஷம். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி வேஷமாய்த்தான் இருக்கிறது. மனிதர்கள் அடிப்படையில் தங்கள் ஆவியில் அகங்காரிகள், பெருமைக்காரர்கள், சுயநலக்காரர்கள், பொய்யர்கள், நடிக்கிறவர்கள். ஆனால் எப்படியாகிலும் மனுஷருக்கு முன்பாக வெளிப்படையாய் நான் ரொம்ப நல்லவன், யோக்கியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். இதற்கு பெயர், அதாவது தாவீதுக்கு கிடைச்சதில்லை இந்த வெளிப்பாடு. என் தாய் என்னை கற்பத்தில் உருவாகும் போதே பாவத்தில் உட்பவித்தாள் அப்படிங்கிற இந்த வெளிப்பாடு, நான் குழந்தையாய் வெளிவந்த நாள் முதல், கற்பையிலிருந்து வெளிவந்த நாள் முதல் நான் பாவியாய் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த அறிவு, இத சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இன்சைட் அப்படிம்பாங்க. நான் டாக்டரா இருக்கிறதுனால சில சத்தியங்களை உங்களுக்கு பிரயோஜனமானதை விளக்கி சொல்றேன், நீங்க கவனமா கேளுங்க.
இப்ப ஒருத்தனை பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு எப்ப சொல்றோம்? எப்பன்னா அவங்களுக்கு தங்களை குறித்த அறிவே இல்லாத போது. இப்போ சட்டை கூட போடாம வெறுமனை ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு அல்லது ஒரு கைலியை கட்டிக்கிட்டு பெரிய முதலமைச்சர் மாதிரி அல்லது பெரிய பணக்காரன் மாதிரி பேசுகிறவர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ பார்த்த உடனே இவன் ஒண்ணும் இல்லாதவன் 4 முளை வேஷ்டியை கட்டிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு, பைத்தியக்காரையா. அதாவது அவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை, லேக் ஆஃப் இன்சைட். இதுதான் சைக்கோசிஸ் அப்படிங்கிற வியாதி. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டு முற்றி போன பைத்தியம் என்பதற்கு அடையாளம் லேக் ஆஃப் இன்சைட். உங்களுக்கு தெரியுமா, நாம எல்லாரும் ஒரு வகையில பைத்தியக்காரர்கள். அப்படின்னா வீழ்ச்சியுற்ற நாள் முதல் பாவத்துல உட்பவித்தேங்கிற அந்த இன்சைட், தாவீதுக்கு கிடைத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வெளிப்பாடு அறிவு இல்லைன்னா, நம்மையும் சரியாய் சொல்லணும்னா நாமளும் பைத்தியக்காரர்கள். நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை, நாம பெற்றுக்கொண்டதெல்லாம் தேவனிடத்திலிருந்து ஈவாய் இரக்கமாய் பெற்றுக்கொண்டது. ஆனா எனக்கு சொந்தமானது போல நான் மேன்மை பாராட்டுறது, இது என்ன? பைத்தியக்காரத்தனம். சரியான இன்சைட், தன்னை குறித்த அறிவு உள்ளவன் எப்படி பேசுவான் அப்படின்னா, நாம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல் ஏன் மேன்மை பாராட்டணும்? பவுல் சரியான வெளிப்பாடு பெற்றிருந்தார். அதனாலதான் கொரிந்து சபையாருக்கு அப்படி புத்தி சொன்னார். அல்லது வேறு விதமாய் சொல்ல போனால், நான் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய பைத்தியம் தெளிந்து நான் சரியாய் இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லது தலைகளாய் இருக்கிறவன் நான் நேராய் நிற்கிறேன்னு அர்த்தம். அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, வீழ்ச்சி வந்தது. The great tragedy is human fall, first man sinned அப்படின்லாம் சொல்றாங்களே. ஐயோ, அகோரமான வீழ்ச்சி, ஆதி மனிதன் பாவம் செய்தான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவன், தேவனால் சிருஷ்டிக்கப்படுறதுன்னு சொன்னா ஆடு மாடுகள் மாதிரி நாம சிருஷ்டிக்கப்படலை. உங்களுக்கு தெரியும், கொடி செடிகள் மரங்கள் மாதிரி சிருஷ்டிக்கப்படலை. நம்முடைய சிருஷ்டிப்பினுடைய மகத்துவம் என்னன்னா, ஆவியாய் இருக்கிற கர்த்தர் தம்முடையதிலிருந்து தம்முடைய ஆவியை எடுத்து எனக்குள் வைத்தார். நான் தேவனால் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்டேன். ஆமென். A part of God, ஒரு தீப்பொறி மாதிரி அவருடைய ஆவி மண்ணாய் இருந்த சரீரத்திலே உருவாக்கப்பட்ட என் ஆத்மாவுக்குள்ளும் என் சரீரத்துக்குள்ளும் வந்து தங்கினது. அதான் சிருஷ்டிப்பு. மனுஷன் விசேஷமானவன். யாரா இருந்தாலும், அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும், அவன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆகையினாலதான் அவனை நாம் கனம் பண்ணணும். பிச்சைக்காரனை கூட கனம் பண்ணணும். ஏன்னா அது தேவ சாயல், தேவன். மனிதர்களுக்கு செய்கிற சேவை, கடவுளுக்கு செய்கிற சேவைங்கிற டாக்டரின் எல்லாம் எத்தனையோ தத்துவங்கள் அதுல இருந்தா வந்தது. மனுஷனுக்கு ஒன்ன செய்தோம்னா கடவுளுக்கு செஞ்ச மாதிரி. ஏன்னா அவன் கடவுளுடைய சிருஷ்டிப்பு, கடவுளுடைய பிறப்பு, கடவுளுடைய ஒரு பொறி. அந்த பெரிய சூரியனிலிருந்து தெரிச்சு வந்த ஒரு ஒளி நான். இதான் முதல் முறை நான் தாயின் கருவில பிறந்த போது கூட
என்னுடைய சிருஷ்டிப்பு. ஆனால் அந்த தேவ சாயல், தேவனுடைய தன்மை, தேவனுடைய ஆவி அவன் கீழ்ப்படியாமல் போனபோது அவன் துண்டிக்கப்பட்டான். பைபிளுக்கெல்லாம் நம்ம இப்ப பேசுவோம். சாகவே சாவாய், தேவனுடைய வார்த்தை. சாத்தான் வந்து சொன்னான், சாக மாட்டாய். ஆனா என்ன நடந்தது? நீங்க சொல்லலாம், சாகலையே. ஏவாள் பறிச்சு சாப்பிட்டா, புருஷனுக்கும் கொடுத்தா, 2 பேரும் சாகலையே. அதுக்கு பிறகு காயின் ஆபேல் எல்லாம் பிறந்தாங்க. சகோதரனே சகோதரியே, அவனுடைய ஆத்துமா பிழைத்தது, அவனுடைய சரீரம் பிழைத்தது. அவன் மூச்சு விட்டான், பசிச்சது, சாப்பிட்டான், எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய ஆவியிலே அவன் செத்து போனான். அதான் நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு தன் ஆவியிலே அவரோடு இருந்த தொடர்பு, அவரோடு இருந்த ஐக்கியம், சார்பு அற்று போயிற்று. மனிதன் செத்தவனானான், செத்து போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ரட்சிப்பை உண்டு பண்ணி பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. அந்த மரித்து போயிருக்கிற செத்து போன என்னுடைய ஆவி தேவ வல்லமையினால், தேவனால், சிருஷ்டிகர்த்தாவால் திரும்பவும் உயிர் பெறுகிறது. இதான் மறுபிறப்பு, மறுபடியும் பிறத்தல். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தைகள் நிக்கோதேமுக்கு சொன்னும் பொழுது அவன் வந்து நடுராத்திரியில வந்து, ஓ ஆண்டவரே, தேவன் உங்களோடு இல்லைன்னா இத்தனை அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியாது. நானும் பார்த்துட்டேன், நிச்சயமா தேவன் உங்களோட இருக்கிறார், ஏன்னா அத்தனை அற்புதங்களை நான் உங்களோடு இருந்து பார்த்தேங்கிறான். ஆனா ஆண்டவரோ அவனுக்கு தீர்க்கமாய் ஒன்றை சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கிற அற்புதத்தை தான் நான் செய்ய வந்தேன் சொல்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மரித்து போயிருக்கிற தன்னுடைய ஆவியிலே துண்டிக்கப்பட்ட செத்து போன மனுஷன் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்து உயிர் பெறதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற பெரிய அற்புதம். அதை பெறாமல் சரீர சுகமோ மற்ற எவ்வளவு பெரிய அற்புதங்களையோ நாம் அனுபவித்திருந்தால் அது ஒண்ணும் இல்லை. செத்த லாசரு உயிரோட வந்தது கூட பெரிய அற்புதம் கிடையாது. ஏன்னா அவன் திரும்ப செத்து போயிடுவான், செத்துட்டான். ஆனால் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் செத்து போன என்னுடைய ஆவியில மீண்டும் அவர் பிதாவின் வித்தை வைத்தார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி முதல் முறை சிருஷ்டித்து அவன் இழந்து போனானோ, செத்து போனானோ, அதை இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் மூலமாய் ஆவியானவருடைய கிரியையினால் எனக்குள்ளே மீண்டும் ஒரு விசை தேவனுடைய வித்து, தேவனுடைய சாயல், கர்த்தருடைய வாழ்க்கை, கடவுளுடைய ஜீவன் எனக்குள் வந்து விடுகிறது. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட போது அதான் நடந்தது. அப்போ உணர்ந்தனோ இல்லையோ, வருஷங்கள் போக போக நான் மறுபடியும் பிறந்தது, ஆண்டவர் என்னை ரட்சித்ததுதான் பெரிய அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இதை அறிந்து நாம முகங்குப்புற விழுந்து அந்த பெரிய அற்புதத்தை செய்ததற்காக நாம் தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும். நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ பேரை அவர் ரட்சிக்கல. நம்முடைய ஜனங்கள், நாம் வாழ்கிற ஊர்ல, தெருவுல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. ஆனா என்னை அவர் ரட்சித்திருக்கிறார்னு சொன்னா இந்த மகா பெரிய உன்னதமான அதிசயத்தை, அற்புதத்தை எனக்கு செய்திருக்கிறார். நிக்கோதேமுக்கு தான் சொன்னார், இந்த அற்புதத்தை நீ உணரணும்,
மற்றதெல்லாம் பார்த்து என்னப்பா புண்ணியம், புயலை நான் நின்னுக்கும் அப்படின்னு சொன்னா நின்னுச்சுதான். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பிசாசுகளை துரத்துகிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதினால் நீங்கள் மீண்டும் என்னுடைய பிள்ளைகள் என்று, கடவுளுடைய வாரிசுகளானதினால் எனக்கு இத்தனை பிள்ளைகள்னு சொல்லி ஜீவ புஸ்தகத்திலே ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்தோம். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. பிசாசுகள் ஓடுகிறதுனால நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னுடைய இளைய சகோதர சகோதரிகளாகிவிட்டீர்கள். தேவ குடும்பத்தில், கடவுளுடைய குடும்பத்தில் ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதுலதான் மேன்மை பாராட்டுங்க. அதுதான் அற்புதம் சொல்றார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய மறுபிறப்பை. ஆனால் முதல் முறை தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புல அப்படியே அவன் பாவம் செய்யாமல் ஆதாமும் ஏவாளும் தினம் ஏதேன் தோட்டத்துல கர்த்தரோடு உலாவி கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் பேச்சை கேட்டு வளர்ந்திருந்தாங்கன்னா இயற்கையாய் அவர்கள் தேவ சாயலிலே வளர்ந்திருப்பார்கள். ஆனால் அதை சாத்தானுடைய தந்திரத்தினால் இழந்தார்கள். சரி, இழந்தா பாவம் செஞ்சுட்டா அவ்வளவுதான், அச்சோ போச்சு, எல்லாம் போச்சுன்னு எல்லாம் அவரு நாடியில கை வச்சுக்கிட்டு தலையை கவுந்து கவலைப்படுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல, நம்மை போல. உலக தோற்றத்திற்கு முன்னே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஈந்தளித்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு அவரை உந்தி தள்ளினது. நான் சிருஷ்டித்த என்னுடைய பிள்ளை, என் சாயலிலே நான் சிருஷ்டித்த என் பிள்ளை அப்படின்னு சொல்லி பரிதவித்து அவர் ஏற்ற வேளையிலே திரியேக தேவனில் 3 பேரும் மும்முரமா கங்கணம் கட்டிக்கிட்டு கிரியை செய்து என்னை மீட்டெடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ நிக்கோதேமுட்ட ஆண்டவர் சொன்னது போல பரிசுத்தாவியினால் மறுபடியும் பிறந்த உடனே இப்போ எனக்குள்ள இப்ப என்ன இருக்கு? அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு. ஆவியானவர் என்னை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய வித்து எனக்குள் இருக்கிறது. அப்படின்னா I am potentially divine. I have every potential to become like the full Godhead. எப்படி இயேசு கிறிஸ்து தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் வாசமாய் இருந்தது என்கிற சாட்சியை பெற்றாரோ 33 வருஷத்துல, அவரை கண்டவர்கள் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்திருந்தார்னா, அதே வளர்ச்சியை மறுபடியும் பிறந்த நானும், சகோதரனே சகோதரியே உன் பேரை போட்டுக்க, நான் சொல்ற போல சொல்லு. பிரபாகர் பெரிய அதிசயத்தை தேவனால் பெற்றிருக்கிறான். அது என்ன, அதனுடைய லக்கு என்ன, அல்லது அதனுடைய பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, நானும் வளர்ந்து புது சிருஷ்டிகளே வளர்ந்து தேவசாயல் அடைந்து தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் ஒன்றிலும் குறைபடாமல் பூரணராய் நானும் என் பிதா என் கர்த்தர் கடவுளை போல் மாறக்கூடிய பாசிபிலிட்டி உடைய, தன்மை உடைய தேவனால் பிறந்த தேவ மனுஷன் நான். இத சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான இன்சைட் இருக்குன்னு அர்த்தம். நாம இப்ப தியானிக்கிறதுபடி நீங்கள் ஒரு சரியான ஆவிக்குரிய சுய அறிவு உடையவர்கள், செல்ஃப் நாலேஜ். நான்லாம் இந்துவா இருந்தவங்க, என்னுடைய கோலே செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன். இதான் நான் எழுதி போட்டிருந்த வாசகம் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது. தன்னை அறிந்தோன் கடவுளை அறிந்தான், விவேகானந்தர் தத்துவம். என்னைய நான் அறிஞ்சிட்டேன், என்னைய நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நான் கடவுள். ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்கல. இதெல்லாம் வெறும் சித்தாந்தம், வேதாந்தம்.
வேத, அதாவது ஒரு அறிவு. ஆனால் அது நமக்கு அனுபவம் ஆகணும்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான், இயேசுதான் வழி. அவருடைய நாமத்திலே பிதாவாகிய தேவனால் பரிசுத்த ஆவியானவர் என் மரித்த ஆவியை உயிர்ப்பித்தால் ஒழிய நான் அந்த தேவ சாயலை, வளர்ச்சியை, பூரணத்தை அடையவே முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இப்போ இந்த பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, ஐ ஆம் பொட்டன்சியலி சன் ஆஃப் காட், நான் வளர்ந்து பூரணம் அடையக்கூடிய ஒரு தேவ மனுஷன், தேவகுமாரன். இதை இது தேவனே எல்லாத்தையும் செய்வாரா அல்லது நான் ஏதாவது செய்யணுமா? இதாங்க பிரச்சனையே. அதாவது இதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட். ஒரு நேரம் ஆண்டவர் எல்லாம் செய்திருக்கிறார், கவலைப்படாதீங்க, அவரால் எல்லாம் கூடும்னு விசுவாசிப்போம். அதுக்கு பிறகு நாம நம்முடைய யதார்த்த நிலையில பாவம் செய்து குற்ற உணர்வு அடைஞ்சு தோல்வி அடைந்து முகங்குப்புற விழுந்து மண்ணை கவிட்டு பரிதவிப்போம். ஒரு நேரம் அப்படி இருப்போம், ஒரு நேரம் இப்படி இருப்போம். ஆனா அது வழி அல்ல. வழியை அதாவது ரட்சிப்பின் மார்க்கத்தை, வழியை சரியாய் அறிந்திருக்கணும். பவுல் நமக்கு புதிய ஏற்பாட்டுல பல கோணத்துல பல வார்த்தைகள் மூலமாய் நமக்கு காண்பித்திருக்கிறார். இத நான் உங்களுக்கு விளக்கணும்னு சொன்னா, ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ் 45 வயசுல ஒரு தேவ மனுஷன் மரித்து போனார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் வல்லமையாய் அவர் ஊழியம் செய்தார். மலை பிரசங்கத்தை குறித்து அவருடைய கமெண்ட்ரி, அதான் அவருடைய லைஃப் ஒர்க்னே சொல்லலாம். ஸ்டடீஸ் இன் த செர்மன் ஆன் த மவுண்டன் என்ற ஒரு புக் இருக்கு. அதுல மலை பிரசங்கத்தினுடைய கமெண்ட்ரியில ஒரு பகுதியை நான் வாசித்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகுதான் இனிமே பேசுற விஷயம் உங்களுக்கு வழங்கும். அதாவது கேரக்டர் அண்ட் காண்டக்ட், மத்தேயு 7:1-12 வசனங்களுக்கு அவர் முன்னுரை மாதிரி சொல்றார். நான் வாசித்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 2 பேதுரு முதல் அதிகாரத்துல கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதையும் நான் WPTC அப்படிங்கிற லிவிங் பைபிளுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். அதுலதான் நல்ல தெளிவா இருக்கு. 2 பேதுரு முதல் அதிகாரத்துல இந்த மாதிரி உலகத்திலாம் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கு அப்படின்னு 3-4 வசனத்துல சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல இப்படி தேவன் ரட்சிப்பு உண்டு பண்ணியிருக்கிறபடியால் எப்படி புத்தி சொல்றான்னு பாருங்க. 2 பேதுரு முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து, உங்களுக்கு இந்த ஆசிகள் இருப்பதால் நல்லதை உருவாக்கவும் நல்லவற்றின் மூலம் அறிவை உருவாக்கவும் உங்கள் விசுவாசத்தின் மூலம் எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். தேவன் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். God has done a tremendous work inside you, உன்னுடைய ஆவியிலே. ஆனால் நம்முடைய பங்கு என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் சொன்ன புத்திமதி என்ன? 5ஆம் வசனத்துல இப்ப என்ன வாசிக்கிறோம்? எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். Add to, give diligence, concentrate. இத்தனை வார்த்தைகள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும். உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல கூட்டி வழங்குங்கள்னு போட்டிருக்கு இல்லையா? அதாவது ஆட் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு இருக்கு. ஆடுங்கிற தமிழ் வார்த்தைக்கு
கிவ் டிலிஜென்ஸ், கான்சென்ட்ரேட். இங்க பேதுரு எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். 6ஆம் வசனம், அறிவால் சுய கட்டுப்பாட்டை உருவாக்கவும், சுய கட்டுப்பாட்டால் சகிப்புத்தன்மையை உருவாக்கவும், சகிப்புத்தன்மையால் தேவனுக்கான அர்ப்பணிப்பை உருவாக்கவும் முயல வேண்டும். தேவ பக்தியின் மூலம் சகோதர சகோதரிகளின் மேல் நேசமும், உங்கள் சகோதர சகோதரிகளின் மேல் உள்ள இந்த நேசத்தின் மூலம் அன்பை உருவாக்கவும் முயற்சி செய்யுங்கள். இவை அனைத்தும் உங்களை துடிப்பானவர்களாகவும் ஆக்கம் உள்ளவர்களாகவும் ஆக்கும். அல்லேலூயா. இதான் சரியான மொழிபெயர்ப்பு. அதனுடைய ஆவி இதுதான். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம பெற்றிருக்கிறோம் யா, எவ்வளவு நாம பாடுபடணும், பிரயாசப்படணும், ஓடணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு உந்தி தள்ளுற ஒரு உத்வேகத்தோடு நம்மை உந்தி தள்ளும்படிக்குதான் பேதுரு புத்தி சொன்னார். அதான் அர்த்தம். முழு மூச்சாய் செயல்படுங்கள். உங்களை துடிப்பானவர்களாகவும் ஆக்கம் உள்ளவர்களாகவும் ஆக்கட்டும் இந்த அறிவு. இவர் சொல்றாரு பாருங்க, add means all that character means. No one is born with character. We make our own character. When we are born from above, a new disposition is given to us, but not a new character. We are not born with character, either naturally or supernaturally. Character is what we make out of our disposition as it comes in contact with external things. அருமையான சிந்தனை, தீர்க்கமான சிந்தனை, தெளிவான புத்திமதி. மலைப்பிரசங்கத்தை வழங்கணும்னு சொன்னா இது வழங்கியிருக்கணும். என்னன்னா, எப்பா நீ ஒரு முறை பிறந்த வீழ்ச்சியுற்ற மனுஷனானாலும் சரி, நீ பரிசுத்தாவியினால் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, உன்னுடைய கேரக்டர் உருவாகணும்னு சொன்னா வெறுமனே உன்னிடத்துல இருந்த வித்து மட்டும் போதாது. ஒரு விதையை விதைச்சிட்டா அது தானா முளைக்குமா? அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், உரம் வைக்கணும், வெயில் படுதான்னு பார்க்கணும். வெயிலே படாதது முளைக்கவே முடிக்காம அழுகி கூட போயிடும். அப்போ பழுது பார்த்து பண்படுத்தி நீர் பாய்ச்சி வேலி அடைத்து பறவைகளுக்கு விதையை காத்து அது மண்ணில் நீரை உறிஞ்சி காத்த பிடிச்சி சூரிய ஒளியில அது வளருது. அது போலதான் நம்முடைய சுபாவம். இப்ப உலகத்தாரே என்ன சொல்றாங்க, எந்த மனுஷனும் கெட்டவனா பிறக்கிறது இல்லை, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலேதான். உலகத்தானுக்கு அந்த அறிவு இருக்கு. அப்ப சரியான வளர்ப்பு இருந்தா, ஒரே வீட்டுல பிறந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை சரியான வளர்ப்பு பெற்று அது பெரிய ஞானி ஆகுது, இன்னொரு பிள்ளை அக்கிரமக்காரர்களோடு சேர்ந்து கொள்ளக்காரனாகிறான். இதெல்லாம் சினிமாவிலையும் காட்டுறான், நாமளும் நேர்லையும் பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குது? நாம் ஒன்றுக்கு கீழ்ப்படுகிறோம். அதாவது நமக்கு ஒரு சுபாவம் இருந்தாலும், ஒரு இன்ஹரண்ட் நேச்சர் இருந்தாலும், அந்த சுபாவத்தை நாம வளர்க்கணும். நம்முடைய கீழ்ப்படிதலினால் தான் அது வளரும். When you do repeatedly, it becomes a habit. ஒரு பழக்கம் நிலைப்பட்டுருச்சுன்னா அதுதான் சுபாவம், கேரக்டர். சீக்கிரமா படுத்து சீக்கிரமா எழுந்து. நான் கிராமத்துல வளர்ந்தவன். 7 மணிக்கு இருட்டிடும். மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவன். அதே பழக்கத்துல நான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும்போது கூட 10 மணிக்கு எவ்வளவுதான் பெரிய பரீட்சை இருந்தாலும் படுத்து தூங்கிடுவேன். டான்னு காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன். ராத்திரி பூரா படிச்சவங்களை விட 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் 3 மணி நேரத்துல அவங்க படிச்சதை அவ்வளவு என்னால படிக்க முடிஞ்சிடும். தேவனுடைய சிருஷ்டிப்பு அப்படி. பகல் பூரா வேலை செஞ்ச மூளை கரெக்டா 6 மணி நேரம் தூங்கினோம்னா திருப்பி 6 மணி நேரம் அனலா வேலை செய்யும்.
இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இதான் கடைபிடித்துக் கொண்டிருக்கேன். ஏன்? இது என்னுடைய கேரக்டர். அப்பாவை விட்டுருங்கடா, 10 மணிக்கு பிறகு அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, நீங்க முக்கி முக்கி பேசிக்கிட்டு இருப்பீங்க, காலையில பார்க்கும்போது கொசுக்குன்னு படுத்து தூங்கிடுவார். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் என்னை பற்றி இப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என் சுபாவம், என்னுடைய கேரக்டர் அப்படி ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சு? சிறு பிள்ளையிலிருந்து என்னை நான் பழக்கப்படுத்தினது. இயற்கையாய் நாம ஒருமுறை பிறந்தவர்கள் கேரக்டர் எப்படிதான் உருவாகுது. மறுபடியும் பிறந்த பிறகு கூட நல்ல கவனிங்க, இந்த தேவ மனுஷன் சொல்ற புத்திமதி. We are not born with character either naturally or supernaturally. Character is what we make out of our disposition as it comes in contact with the external things. நான் மறுபடியும் பிறந்திருந்தாலும், தேவனுடைய வித்து எனக்குள் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீன் ஹெரிடிட்டரி, அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் டிஎன்ஏ கோடாய் என்னுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் விதைச்சிருந்தாலும், நாம் முதல்ல பழக்கப்படுத்தணும். அப்புறம் கீழ்ப்படிந்து அது என்னுடைய கேரக்டர் ஆகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. as it comes in contact with external thingsனா, இப்ப ஒரு முறை பிறந்தவன் சூழ்நிலையினால் கெட்டவனாகவும் நல்லவனாகவும் வளர்கிறான். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் அவனுடைய பழக்க வழக்கங்களினால், வேத வார்த்தை தேவன் பேசினது, ஜெபம் நான் அவரோடு பேசுறது, இது ரெண்டும் தான் இரவு பகல் போல என்னுடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும். சதா அவருடைய சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா என் பேச்சையும் அவர் கேட்பார், என் ஜெபம் கேட்கப்படும். இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு. இயேசு இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருதோ அதே போல காலையில எந்திரிச்ச உடனே பிதாவின் சத்தம் கேட்டார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல எனக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இனி பூரா நடக்க போற விஷயங்களை என்னை அதாவது ஆயத்தப்படுத்துகிறார். காலையில எந்திரிச்சு பழக்கம் இல்ல, வார்த்தையை தியானித்து பழக்கம் இல்ல, தேவனோடு உறவாடி ஜெபித்து பழக்கம் இல்லைன்னு சொன்னா காரை ஓட்ட தெரியாதவன் கார்ல உட்காந்து ஓட்டுற கதையா தான் இருக்கும். ஆக்சிடென்ட் தான் ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இன்னைக்கு அநேகம் பேருக்கு இருக்கு. எதிர்பார்க்காதது நடந்துருச்சு பிரதர், நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி நடந்துச்சு. நீங்க ஆவிக்குரியவர்களா வாழ்ந்து பாருங்க. நீங்க தீர்க்கதரிசிகளா இருக்க வேண்டியதில்லை. சாதாரணமா ஆவிக்குரியவர்களாய் நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்திரிச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது தேவனோடு உறவாடுகிற பழக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில அன்னைக்கு பூரா என்ன நடந்தாலும் நீங்கள் அதிலே எப்படி நடக்க வேண்டும் என்கிற போதனையை ஏற்கனவே பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கும் எத்தனையோ விஷயங்கள் அன்பிளான்டா நான் எதிர்பார்க்காத நடக்குது. ஆனா அது என்னைய பாதிக்கிறது இல்லையே. ஏற்கனவே என்னோடு தேவன் பேசி இருக்கிறார். எனக்கு ஒரு முன் உணர்வு இருக்கு, ஒரு ஃபோர்தாட் இருக்கு, ஒரு அந்த முன்னறிவின்படி நான் பதஷ்டப்படாமல் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்கு, செய்ய முடியுது. இயேசு இப்படிதாங்க வாழ்ந்தார். நாமளும் இயேசுவை போல் அப்படி வாழ முடியும். அடுத்து, a person's character cannot be summed up by what spots but only by what the person is in the overall trend of existence. அதாவது கேரக்டர், சுபாவம் எப்படி உருவாகும் அப்படின்னா, ஏதோ ஒரு மனுஷனுடைய கேரக்டரை நீங்க ஒரு சூழ்நிலையை வச்சு நீங்க கணிக்கவே முடியாது. ஒரு நேரம் நடக்கிற நடத்தையை வச்சு நீங்க கணிக்க முடியாது. ஒரு சில வேளைகள்ல அவன் நல்லவன் கெட்டவனா நடக்கலாம், அடிமட்டமாய் கெட்டவன் அப்பப்ப ஏதாவது ஒரு நன்மையும் செய்யலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய கேரக்டரை எது தீர்மானிக்குதுன்னா அவனுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள்.
அருமையான ஒரு பழைய ஏற்பாட்டு வார்த்தையை இந்த ஆஸ்வால்ட் சேம்பர்ஸ் காட்டினார். அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் எழுதியிருப்பாருங்க, கேரக்டர் இஸ் மேட் பை குட் திங்ஸ் டன் ஸ்டெடிலி அண்ட் பெர்சிஸ்டன்ட்லி, நாட் பை த எக்ஸப்ஷனல் ஆர் irregular. அதாவது நம்முடைய சரியான நல்ல சுபாவம் தொடர்ச்சியாய் நாம் இருக்கிறதிலிருந்து வெளிப்படும். திடீர்னெல்லாம் எதுவும் உருவாகாது, வெளிப்படாது. த irregular இஸ் ஆக்சுவலி சம்திங் காட் மோன்ஸ் ஓவர். யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் லைக் அ மார்னிங் கிளவுட், ஹி சேஸ். ஓசியா 6:4. இந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன். திருப்புங்க. ஓசியாவின் புஸ்தகம் 6 அடுத்த புஸ்தகம் 6 அதிகாரம். தானியேல் 6 அதிகாரம், ஓசியா 6 அதிகாரம் 4 வசனம். இப்ராஹிமே, நான் உன்னை என்ன செய்வது? யூதா, நான் உன்னை என்ன செய்வது? உனது விசுவாசம் காலை மூடுபனியை போன்று உள்ளது. உனது விசுவாசத்தன்மை காலையில் மறையும் பனித்துளியை போன்று உள்ளது. எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க தமிழ் பைபிள்ல எப்படி எழுதியிருக்கோ, உங்கள் பொதுமொழி மேற்கில் எப்படி தெரியுமா? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. உங்கள் அன்பு. ஆமா, ஆண்டவர் எனக்கு உயிரவே கொடுத்தார், நான் அவருக்காகவே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய அன்பெல்லாம் எப்படி இருக்காம்னா, காலை சூரியன்ல பனி மறையுதுல்ல, அது போல இருக்காம். உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. இது கேரக்டர்னு சொல்ல முடியுமா? இது ஒருவனுடைய தன்மைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. நம்முடைய அன்பு, நம்முடைய அந்த சுபாவம் அல்லது நம்முடைய கீழ்ப்படிதல் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா மறைஞ்சு போயிருது அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் பிறந்த நாம் பெற்ற புதிய ஜீவனை ஒருவரும் பெற்றிராத, காணக்கூடாத அந்த பரலோக வாழ்க்கையை, பிதாவின் வாழ்க்கையை நான் பேணி பாதுகாத்து வளர்க்கணும். சதா ஒன்றை நான் செய்து கொண்டே இருக்கணும். இப்ப பவுலுடைய வார்த்தைக்கு வாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 17-18 வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 17-18 வசனங்கள். லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன். கடந்த காலத்தில் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். பாவம் உங்களை கட்டுப்படுத்தியது. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்திற்கு முழு மனதோடு கீழ்ப்படுகிறீர்கள். இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையானீர்கள். இப்போது நீங்கள் நன்மைக்கே அடிமைகளானீர்கள். இன்னும் ஒரு நம்முடைய பைபிள்லயே நான் திரும்ப திரும்ப படிச்சது ரொம்ப உற்சாகமானது. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ பாருங்க, 17-18. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, வாலண்டரி, நம்முடைய கீழ்ப்படிதல் வாலண்டரியா இருக்கணும், மனப்பூர்வமா இருக்கணும். நானே மனமுந்து கீழ்ப்படியணும், கட்டாயமாய் அல்ல. அப்படி நான்
முன்னே நான் பாவத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால பாவியாக வாழ்ந்தேன். இப்போ நான் நீதிக்கு கீழ்ப்படிந்ததுனால 18ஆம் வசனத்துல பாவத்தினின்றும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா அவன் எவ்வளவு வளருவான், எவ்வளவு பிரயோஜனமாய் தேவனுடைய கரத்தில் இருப்பான். எனக்கு சவாலா இருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு காலத்துல பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல, கீழ்ப்படியாமைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதோ நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தமானதை நடப்பிப்பீர்கள். தேவனுக்கு நீதிக்கு அடிமைகளாய் வாழ்வீர்கள். சத்தியத்துக்கு புறம்பாய் நாங்கள் ஒன்றும் செல்லம் செய்ய முடியாது. 2 கொரிந்தியர்ல பவுல் கடைசி அதிகாரத்துல, என்னுடைய சுபாவம் அப்படி ஆயிரும். என்னால பொய் சொல்ல முடியாது. என்னால நேர்மையாய் தான் நடக்க முடியும். என்னுடைய உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒரு வேஷம் போட முடியாது. என்னைய பார்த்து யாராவது என் மேல கோபமா இருக்கீங்களா பிரதர்? ஆமா, கோபமா தான் இருக்கேன், அப்படித்தான் சொல்லுவேன் நான். அதுவும் அந்த கோபத்திலும் தேவசாயல் தான் காணப்படும். அந்த தேவசாயல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப சொல்றேன், சளைக்காம சொல்றேன். துக்கம் கலந்த கோபம். மனுஷனுடைய கோபம் வெறுப்பு கலந்த கோபம். தேவ கோபம் துக்கம் கலைந்த கோபம். துக்கம் கலந்த கோபம், இண்டிகினேஷன். இயேசுனுடைய வித்து எனக்குள்ள இருந்தா, நான் கோபமா இருந்தேன்னா இயேசுவை போலதான் கோபப்படுவேன். நான் அழுதேன்னா இயேசுவை போலதான் அழுவேன். என் பணம் தொலைஞ்சு போச்சு, என் சொத்து காணா போச்சு, எவனோ ஒருத்தன் எனக்கு தீமை செஞ்சுட்டாங்கிறதுக்கெல்லாம் அழுக மாட்டேன். நான் அழுதேன்னா மனிதர்கள் பாவம் செய்கிறதை பார்த்து அழுவேன். பிறர் பாவம் செய்கிறதை பார்த்து தான் எனக்கு துக்கம் வரும். நேற்று ஒரு சகோதரனுக்கு அப்படிதான் சொன்னேன் நான். நீங்க உங்க மதியீனத்தை பார்த்து எனக்கு கோபம் வந்ததல்ல, கோபத்தை விட துக்கம் தான் அதிகமா இருக்கு பிரதர். உங்களுடைய அறியாமை, உங்களுடைய மதியீனம், உங்களுடைய இருள் எனக்கு துக்கமா இருக்கு. சபையில 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவர்கள் கூட வளராமல் இருக்கும் பொழுது, அல்லது சாத்தானால் கவ்விக்கொள்ளப்படும் பொழுது, பெருமைக்கு இரையாகும் பொழுது யார் சந்தோஷப்பட முடியும்? துக்கம்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? நாம் ரட்சிப்பில் வளரணும் சொன்னா நம்முடைய பெருமை, சுயநலம், நம்முடைய மாயமலம் இதையெல்லாம் அனுதினமும் பார்த்து பார்த்து மனம் திரும்பி தேவனை சார்ந்து சார்ந்து விசுவாசித்து புது சிருஷ்டியாகும். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் நீங்க யூ மஸ்ட் ஹேவ் அ இன்சைட். நாம பைத்தியக்காரர்கள். நான் வெளிச்சம் பெறணும். நான் பெருமையா இருக்குதுங்கிற வெளிச்சம் எனக்கு இல்லைன்னா எனக்கு பேர் பைத்தியக்காரன். நான்கிறது இருக்கும் வரைக்கும், அப்படின்னா என் நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும், சுயநலம்ங்கிறது, பொருளாசைங்கிறது என்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். நான்லாம் பொருளாசை இல்லை, நான் கரெக்டா அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டிடுறேன், வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டேன், சொந்த உழைப்பால் சாப்பிட்றேன், நான் பொருளாசை இல்லாதவன் அப்படின்னு சொன்னா நாம அறிவு இல்லாமல் இருக்கிறோம். என்னை குறித்த அறிவு எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நாம தியானிச்ச சத்தியத்தின்படி தாவீதுக்கு கிடைத்த அந்த இன்சைட், நான் யார், தாயின் கருவிலிருந்தே சுயநலக்காரன் நான் எனதுங்கிற தனக்கானதை தேடுகிறவன் நான். பொருளாசைங்கிறது தாயின் கருவிலிருந்தே எனக்கு வந்தது.
அதனாலதான் டோசர் சொல்லுவார், சின் இஸ் நாட் வாட் யூ டூ பட் வாட் யூ ஆர். அப்படின்னா நீ தாயின் கருவிலிருந்து வெளிவந்த நாள் முதல் உன்னுடைய கேரக்டர் பெருமைக்காரன், சுயநலக்காரன், மாயமாலக்காரன், பொருளாசைக்காரன், தனக்கானதை தேடுகிறவன். ஒவ்வொரு நாளும் இந்த அறிவு உனக்கு இருக்கா சகோதரனே, சகோதரியே? ஆவியானவர் உனக்கு கொடுக்கிறாரா? கொடுக்கும் பொழுது முகங்குப்புற விழுந்து, தேவனே மனம் திரும்புகிறேன், என்னை புது சிருஷ்டியாக்கும்னு கீழ்ப்படிதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? ஒரு காலத்துல பெருமைக்கும் சுயநலத்துக்கும் மாயமாலத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நல்ல வேஷக்காரனாய் பித்தலாட்டக்காரனாய் வாழ்ந்தேன், ஊரை ஏமாத்திட்டாளுங்க. ஆனா இப்போ நான் மறுபடியும் பிறந்தவன். இப்ப நானும் ஒரு கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டிருக்கிறேன். அந்த கீழ்ப்படிதல் என்னை தேவ சாயல் ஆக்கி இருக்கிறது. அப்படின்னா எந்த சூழ்நிலையும் தேவன் பார்க்கிறது போல ஒரு பார்வை, அதான் ரைட் பெர்செப்ஷன், ரைட் இன்சைட். ஞானம்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஞானம்ங்கிறது தேவனை போல் செயல்படுறது, தேவனை போல் சிந்திக்கிறது, தேவனை போல் உணர்வுப்படுறது, உணர்வு பூர்வமாகிறது. திங்கிங் லைக் காட், ஃபீலிங் லைக் காட், டூயிங் லைக் காட். இதுதான் மனுஷன். என் புத்தி, என் உணர்வு, என் சித்தம். கீழ்ப்படிதல்ங்கிறது என்னுடைய சித்தத்தை உடைத்து நான் கீழ்ப்படியணும். மலைப்பிரசங்கத்தின் முடிவில் ஆண்டவர் இப்படிதான் முடிக்கிறாரு, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் அப்படின்னு சொன்னா, புத்தியில கேட்டு உடனே எக்ஸைட் ஆகி ஒண்டர்ஃபுல் மீட்டிங், காட் ஸ்போக் டு மீ, அல்லது சபைக்கு வந்துட்டு ஒண்டர்ஃபுல் சர்ச் மீட்டிங், ஆராதனை, நாம புத்தியில உற்சாகப்படுறதோ உணர்வு அடைகிறதோ உணர்வு பூர்வமாகிறதோ கிடையாது. பலன்னு கண்ணீர் கூட வடிக்கலாம் நம்முடைய பாவத்தை குறித்து. ஆனா என்னைக்கு நான் என் சித்தத்தை உடைத்து வணங்கா கழுத்துள்ள நான் என் தலையை வணக்கி கீழ்ப்படுகிறேனோ அப்பதான் எனக்கு கேரக்டர் உருவாகுது. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். தாயின் கருவிலே அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது 51வது சங்கீதத்துல ஆரம்பத்துல தியானிச்சமே. இங்க ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எப்படி ஒரு அறிவு இருந்ததுன்னு பாருங்க. எல்லா தேவ மனுஷர்களும் ஒரே ஆவியினால் ஏவப்பட்டு ஒரே சிந்தையா இருக்கிறார்கள். ஏசாயா 48:8, நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், ஏசாயா சொல்லல. கர்த்தருடைய ஆவியினால் தீர்க்க தரிசனம் வகிக்கிறார் ஏசாயா. உன்னை குறித்து என்னை குறித்து என்ன தேவன் சொல்லுகிறார்? தாயின் கற்பம் தொடங்கி மீறுகிறவன், மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நான் வீழ்ச்சியுற்ற மனுஷன் என்பது அவருக்கு தெரியும். உனக்கு தெரிந்திருக்கிறதா சகோதரனே, சகோதரியே? அந்த அறிவு இல்ல. நான் யாருங்கிற அறிவே இல்ல. நெஞ்ச நிமித்துறேன், பிறரை விரல் நீட்டுகிறேன், குற்றம் கண்டுபிடிக்கிறேன். என்னை குறித்த அறிவோ எனக்கு இல்லை. மூப்பர்களை குறித்து கூட என்னால விமர்சிக்க முடியுது. ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். இப்ப நீங்க என்னைய பார்த்து பிரபா சரியான பொருளாசைக்காரன் அப்படின்னு சொன்னா நான் மறுப்பேன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமா தெரியும்டா, உன் வேலையை பார்த்து. நான் சாகுற வரைக்கும் என் பொருளாசையை குறித்து நான் சுத்திகரிச்சு கொண்டு இருக்கிற மனுஷன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் முட்டாளா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நீ சொல்றது தப்பு, நிரூபி பார்ப்போம் அப்படின்னு. நான் என்ன மடையனா உன்னோடு வழக்காடுறதுக்கு? என்னைய பெருமைக்காரன் சொல்லு, சுயநலக்காரன் சொல்லு, ஆமேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட போய் முகங்குப்புற விழுந்து இவங்க சொன்னதை விட நீங்க சொல்றதுதான் ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் சொல்றார், டேவிட் பாசன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வாழ்நாள் முழுவதும்
உணர்வை தருகிறது. அவரை பொய்யாய் குற்றம் சாட்டினாங்களாம். ஆண்டவர்கிட்ட போய் மண்டிட்டு, இப்படி நடக்குதே, என் ஊழியம் தடைபடுதே, எல்லாரும் என்னைய தவறாய் புரிந்து கொண்டு கூட்டத்துக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்களே புலம்புனதுக்கு தேவன் சொன்னாராம், டேவிட், அவங்க சொன்னது கொஞ்சம், முழுமையான உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் சொன்னேன்னா நீ செத்து போயிடுவ. உன்னை குறித்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை பயன்படுத்துவேன்னு உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்ம தீரும் இருக்கிறார். ஆவியானவர் எப்ப பேசினாலும் நம்மை சாகடிக்க நோவடிக்க அல்ல, என்னை மனம் திரும்ப செய்யவே தான் அவர் பேசுகிறார். தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஜெபித்து முடிப்போம். நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் இரக்கம் பெற்றவர்கள். நீர் மண்ணென்று எங்களை நினைவு கூறுகிறீர். ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பித்து மகா பெரிய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். தேவனே, எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே நீர் நடப்பித்திருக்கிற மகத்தான அந்த ரட்சிப்பை நாங்கள் காண்பிக்க உதவி செய்யுங்க. அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் மனம் திரும்பி விசுவாசித்து குணப்பட உதவி செய்யுங்க. எங்களை மர்வமாக்குங்க. இயேசுவே, உம்முடைய சாயலிலே வளர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாசியிலே சுவாசமற்று போகும் முன்னே பூரணமடைய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கமாயிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மை குறித்த சரியான அறிவே மெய்யான பக்தி கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான சத்தியமே இதுதான். ரட்சிக்கப்படாத வரைக்கும் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வந்திருப்போம். ஆனால் ஒருவன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுடைய மெய்யான நிலைமை அவனுக்கு தெரிய வருகிறது. அப்பதான் அவன் தன்னுடைய கடந்த கால மீறுதல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, அசுத்தங்களை பசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு தேவனிடத்திலே போய் கண்ணீர் விட்டு அழுகிறான். அது வரைக்கும் அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை. தான் செய்யறதெல்லாம் சரி, தான் பேசுறதெல்லாம் சரி அப்படி என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனிதன் தேவனால் மறுபடியும் பிறந்த பிறகு, தேவனுடைய ஆவியானவரால் மறுபடியும் பிறந்த பிறகு அவனை குறித்த ஒரு சரியான அறிவு வெளிப்பாடு அவனுக்கு வருகிறது. அவன் தன்னை அருவருக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். இந்த உலகத்துல என்னை விட யாருமே மோசமான பாவி இல்லை அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அவன் போகிறான். பவுல் சொல்றாரு இல்ல, பாவிகளில் நான் பிரதான பாவி அப்படின்னு சொல்றாரு. அது எப்ப சொன்னார் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில சொன்னார். அது 1 தீமோத்தியில தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தி 2 தீமோத்தி நிருபங்கள் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில எழுதின நிருபங்கள். அவருக்கு அந்த உணர்வு தேவனை நெருங்கி வர வர, தேவனை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள தன்னை குறித்த வெளிப்பாடு அவருக்கு அதிகமா கிடைக்குது. அப்போ அவர் நான் பாவிகளில் பிரதான பாவி என்று கலங்குகிறார், தன்னையே அருவருக்கிறார். மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்ட எந்த மனிதனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். அவன் தன்னுடைய அசிங்கங்களை, அருவருப்புகளை, தன்னுடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை பார்த்து அவன் தன்னையே அருவருப்பான். தேவனுடைய பாதத்திலே விழுந்து என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுவான். அப்படிதான் நாம் லூக்கா 18 கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில பார்க்கிறோம். ஒரு பரிசேயன் வந்து
ஜெபிக்கிறான் தேவாலயத்துல. ஆனால் ஆனால் பரிசேயன், நான் வாரத்துல 2 முறை உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்யறேன்னு சொல்லி தன்னை உயர்த்தி கொண்டு என் பக்கத்துல இருக்கிற இந்த ஆயக்காரனை போல கூட நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தன்னை குறித்த உணர்வு இல்லாமலே பேசுகிறான். ஆனால் ஆயக்காரன் என்ன சொல்றான்? பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும். லூக்கா 18 உங்களுக்கு தெரிந்த பகுதிதான் அது. பலமுறை நாம் அதை தியானித்திருக்கிறோம். லூக்கா 18, பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும். 13ஆம் வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா தி சின்னர் அப்படிங்கிறான். தி சின்னர் அப்படிங்கிறதுக்கும் ஏ சின்னர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏ சின்னர் அப்படின்னு சொன்னா பல பாவிகளில் நானும் ஒரு பாவி. ஆனா தி சின்னர் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது நான் தான் பாவின்றான். பக்கத்துல நின்ன அந்த பரிசேயனை கூட அவன் பார்க்கல. நான் தான் பாவி ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிருங்க. ஐ ஆம் தி சின்னர், பி மெர்சிஃபுல் டு மீ தி சின்னர் அப்படிங்கிறான். இந்த உணர்வு நமக்கு வரவில்லை என்றால் நாம் என்னதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் நம்மை சீர்படுத்தாது. அது சரியான அஸ்திவாரமாய் இருக்காது. கேட்டது போல நம் அநேகருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள், பின்மாற்றங்கள், சுயநலம், பெருமை காலம் செல்ல செல்ல அதிகமாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய அடிப்படை, நம்முடைய அஸ்திவாரம் சரியில்லை. நம்மை குறித்த சரியான அறிவு நமக்கு இல்லை. மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி அவங்களோட நான் தேவலாம் அப்படின்னு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 சுவிசேஷங்கள்லையும் ஆண்டவரை குறித்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வந்து அவர்கிட்ட கேட்கிறான். லூக்கா 18, அப்போ நாம் வாசித்த அதே பகுதிதான். அது கீழே பார்த்தீங்கன்னா லூக்கா 18:18, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு தலைவன் வந்து அவன் ஒருவேளை ஒரு ஜனங்களுக்கு தலைவனாக இருந்திருக்கலாம். அவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்ற வார்த்தை நல்ல போதகரே. அவனுக்கு அவரை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. நீங்க நல்ல போதகர், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்ற முதல் பதில் என்ன பாருங்க. அதற்கு இயேசு 19ஆம் வசனம், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். ஏன்பா என்ன நீ நல்லவன் சொல்ற? Even though he is a son of God, அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அதெல்லாம் அவர் துறந்து விட்டு நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராய் வந்தது நிமித்தம் அவர் சோதிக்கப்படுகிற மாம்சத்தில் இருந்ததினால நான் நல்லவன் என்று சொல்லாதப்பா. நீ உங்களை போல நானும் சோதிக்கப்படுறேன். ஒருவேளை நான் விழுந்து போயிட்டேன்னு சொன்னா நான் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? நீங்க சோதிக்கப்பட்டு விழுந்து போயிடுறீங்க, நான் சோதிக்கப்பட்டு அதை மேற்கொண்டு வாழ்றேன். உங்களுக்கு எனக்கு வேற எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல தான் அவர் சொல்றாரு. என்னை நீ நல்லவன் ஏன் சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. 3 சுவிசேஷங்களும் இந்த வார்த்தை அப்படியே சொல்லப்பட்டு. மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வருது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இந்த வார்த்தை வருது. 3 சுவிசேஷத்துலயும் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாத்தீங்களா? தேவகுமாரன் பசுத்தம் நிறைந்தவர், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கினவர். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. தேவபக்திக்குரிய ரகசியம் மேன்மையானது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராய் விளங்கினார். He was found pure in spirit. ஆவியாயிருக்கிற பிதாவோடு குமாரன் ஒன்றாக இருந்தார். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன அவர், பாவம் அறியாத அவர், என்ன ஏன் நீ நல்லவன் என்று சொல்ற அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட அந்த மனித
சுபாவத்தை குறித்து அவர் அப்படி சொல்றார். ஆனா நமக்கு இந்த அறிவு இல்லை. நம்மை உயர்த்துறோம், நான் நல்லவன் சொல்றேன். உலகத்துல கடவுளை அறியாத மனிதன் அப்படி சொன்னான்னா அதுல அர்த்தம் இருக்கு. அவனுக்கு தெரியல, அவன் அறியாமையிலே பேசுறான். ஆனா தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் நம்மை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு நாம் நம்மை உயர்த்துறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? வஞ்சிக்கப்பட்டு தான் போவோம். நாம மற்றவர்களை நியாயம் தீர்த்து நம்மை நாம் நியாயம் தீர்க்காமல், ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு, தேவனுடைய வீட்டிலே நாம் இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு அடையாளம் என்ன? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கும் காலமாய் இருக்கிறது. தேவனுடைய வீட்டுல நான் இருக்கிறேன்னு சொன்னா என்னை நான் நியாயம் தீர்க்கணும். என்னுடைய அசுத்தங்களை, என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய மீறல்களை தேவன் காண்பிக்கும் போது நான் என்னை நியாயம் தீர்க்கணும். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? சுவிசேஷத்தை கேட்கிறது, ஆனா அது கீழ்ப்படியாம இருக்கிறது. அப்போ தேவனுடைய வீட்டிலே நான் இருக்கிறேன். சும்மா ஒரு கட்டிடத்துக்கு வந்து உட்கார்றதுனால நான் தேவனுடைய வீட்டில இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு அடையாளம் என்ன? ஐ கான்ஸ்டன்ட்லி ஜட்ஜ் மை செல்ஃப். தேவன் எனக்கு காண்பிக்கிற என்னுடைய பாவங்களை குறித்து நான் என்னை நியாயம் தீர்க்கணும். என்னுடைய எனக்கு கோபம் வருது, நான் சண்டை போடுறேன், எனக்கு பண ஆசை இருக்கு, விபச்சார சிந்தை இருக்கு, இதெல்லாம் தேவன் எனக்கு உண்மையா இருந்து காண்பிக்கும் போது என்னுடைய நிலைமையை உணர்ந்து என்னை தாழ்த்தி, நான் இப்படிதான் இருக்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம்மை தாழ்த்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டுருவோம். ஆண்டவர் இயேசுவே சொன்னாரு, என்னை ஏன்பா நீ நல்லவன் சொல்றேன்னு சொன்னார். அந்த தாழ்மை நமக்கு எங்க இருக்கு? எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பவுல் சொன்னார் புத்திமதி, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒருவனும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருப்பானாக, ரோமர் 12. ஆனா நம்மை குறித்து நாம் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஐ ஆம் சம்திங், ரோமர் 12. சபை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 11 அதிகாரங்களை எழுதிவிட்டு 12ஆம் அதிகாரத்துல இப்படிதான் சொல்றாரு. 3ஆம் வசனத்துல, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை நிமித்தம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும், எண்ண வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு விசுவாச அளவை, விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். அந்த எல்லை மீறி போகவே கூடாது. கீழே பாருங்க, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொரு அவயவங்களா இருக்கிறோம். ஒரு சரீரத்துல இருக்கிற அவயவங்கள் போலதான் சபையில் இருக்கிற நாம் எல்லாரும். கிட்னி நான் வந்து சரீரத்துக்கு உள்ள நான் இருக்க மாட்டேன், நான் வந்து வெளியே என்னை காண்பிச்சுக்குவேன். இல்ல ஹார்ட் வந்து இல்ல நான் எவ்வளவு நாளைக்கு தான் மறைஞ்சு இருக்கிறது, நான் வெளியில வந்து என்னை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? செத்து போயிடும் அந்த மனுஷன், அந்த சரீரம் செத்து போய்விடும். சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானால் சபை வீணாதான் போகும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, பகிர்ந்து கொடுத்திருக்கிற விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். We must be sober in spirit. அவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? நம்மை குறித்த ஒரு சரியான அறிவு, வெளிப்பாடு நமக்கு வேணும். இல்லைன்னா நாம் ரட்சிக்கப்பட்டது வீணாகி போய்விடும். நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு சரியா இருக்காது. தாவீது என்ன அருமையா சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் உருவான போதே நான் பாவியாதான் உருவாகிறேன் என்று தாயின் வயிற்றுல. அப்புறம் என்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்க முடியும்? நான் பாவி ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை கூட நான் பாவி ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் பிறக்கும் போதே பாவியா தான் இருக்கிறேன்.
எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அவரிடத்துல போறாங்களோ அவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். என்கிட்ட வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. அவர்கிட்ட போகணும் தாழ்மையா. இல்ல நான் நல்லவன் தான், நான் மற்றவங்களோட நான் தேவலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களையே ஏமாற்றி கொள்ளத்தான் செய்வார்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திற்கு கற்பந்தரித்தாள். சங்கீதம் 51:5. சங்கீதம் 58. சங்கீதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கு, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, வேதத்தை சரியாய் கிரமமாய் நாம் தியானிக்கிறதே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அறிவு பெருத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு இருமாப்பைத்தான் உண்டாக்கும், அது ஒரு சந்தேகமும் கிடையாது. சில வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டு எனக்கு அறிவு இருக்கு என்று சொல்லிக்கொண்டே நாம் தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருக்கிறோம். சங்கீதம் 58:3-4. மூன்றாம் வசனம், 4ஆம் வசனம். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். தேவனை அறியாத மறுபடியும் பிறக்காத மனிதன் இப்படித்தான் இருக்கிறான். பொய் சொல்லி, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி நல்ல வழியை விட்டு கெட்ட வழிக்கு போறான், பொய் சொல்றான். எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை பார்த்தீங்களா? நம்முடைய நிர்பந்தத்தை நாம் உணர்றதே கிடையாது. பவுல் சொன்னார்ல, நான் நிர்பந்தமான மனிதன், ஐ அம் a wretched man. என்கிட்ட ஒரு நன்மையும் வாசமா இல்லை, என்னுடைய மாம்சத்திலே ஒரு நன்மையும் வாசமா இல்லை. ஐ அம் டோட்டலி கரப்ட். தலையிலிருந்து கால் வரை என்னிடத்துல ஒரு நன்மையும் கிடையாது. இப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு இருந்தால்தான் நாம் தாழ்மையா இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனுக்குத்தான் தேவன் விடுதலை வழியை காண்பிக்கிறார். பவுலுக்கு, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ மாம்ச சரீரத்திலிருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி கதறுகிறார். அவருக்கு தான் விடுதலையின் வழி 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8 அவர் காண்பிக்கிறார். அப்படிலாம் நம்ம செய்யறதே கிடையாது. அது காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை வாசித்து வேதத்திலிருந்து நம்மை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்றதே இல்லை. பெரிய பிரச்சனை இதுதான். சபையில் இருக்கிறவங்களுடைய பெரிய பிரச்சனை இதுதான். வேத வார்த்தைகளின் மேல நேர்மையாய் திறந்த மனதோடு அவர்கள் விருப்பம் வைத்து அதை வாசிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, தேவனுக்கு நேரத்தை கொடுக்கறது கிடையாது. அப்ப அவங்க தான் நினைக்கிறது சரி, தான் பேசுவது சரி என்று தங்களை உயர்த்தி கொண்டேதான் இருப்பாங்க. அப்புறம் வஞ்சிக்கப்பட்டு தான் போவாங்க. வேதத்துல இதை விட தெளிவா என்ன சொல்ல முடியும்? அடுத்த வசனம் பாருங்க. சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்கள் இருக்கிறது. பாம்பின் விஷம் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க பேசுனாங்கன்னா பாம்பின் விஷம் அதுல இருக்குதான். பாம்பு கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க அவங்க. மனிதனுடைய நிலைமை தாங்க. இதெல்லாம் நான் உணர்றோமா? உணர்றதில்லை. நான் நல்லவன் என்று சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சங்கீதம் இன்னும் சில வார்த்தைகளை அவங்களுக்கு காண்பிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 39:6. மனிதன் வேஷமாகவே திரிகிறான். கேட்டமில்ல, மாய்மாலக்காரன், மனிதன் நடிக்கிறவன். 39:6ஆம் வசனம். மனுஷன் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷம் போட்டுக்கிட்டு அலையிறான் அவன். அவனுடைய உள்ளான நிலைமையை அவன் ஒத்துக்கிறதே கிடையாது. ஒரு வேஷமான வாழ்க்கையிலே அவனுடைய காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வீட்டிலையும் சரி, சபையிலையும் சரி, அவன் நேர்மையா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறதே கிடையாது. எங்க போனாலும் ஒரு மாஸ்க், இப்போ கொரோனா வியாதி, நமக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு சுத்திட்டு அலையிறோம். அதே மாதிரி நம்முடைய மெய்யான நிலைமையை நம்ம மற்றவங்கள்ட்ட காண்பிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மாஸ்க போட்டுக்கிறோம். மூக்குல வாயில போட்டுக்கிட்டு நம்ம மறைச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்து அதனுடைய பலனை நாம் அடையாமல் போகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட நேர்மை இல்லை, நம்மள்ட்ட தாழ்மை இல்லை, நம்மை குறித்த சரியான அறிவு நமக்கு இல்லை. அப்பதானே நம்மை குறித்த சரியான அறிவு நமக்கு இருந்தாதானே நாம் நம்முடைய ரட்சகரிடத்துல போய் ரட்சிக்கப்படுவோம்.
ஆண்டவர் சொன்னார்ல, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் தேவை. நீங்கள் பிணியாளியாய் இருக்கிறீங்களா? நீங்க நோயாளியா இருக்கிறீங்களா? இல்ல நான் நோயாளி இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. உங்களுக்கு ரட்சகர் வேண்டியதே கிடையாது. அவர் பிணியாளிகளுக்கு, அவர் நோயாளிகளுக்காகத்தான் அவர் வந்தார். நான் நோயாளி ஆண்டவரே, நான் ஒரு பிணியாளி, நான் கெட்டு போயிருக்கிறேன், என்னை சுகமாக்குன்னு சொல்லி போறவனுக்கு தான் அவர் சுகத்தை கொடுப்பார். எவ்வளவு வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், எவ்வளவு வார்த்தைகளை, மேன்மையான சத்தியங்களை கேட்கிறோம். ஆனா அது நம்முடைய இதயத்திலே ஆழமாய் போய் வேறு ஊன்றி பலனை கொடுக்காமல் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான காரணம், நாம் நம்மை குறித்த மேன்மையான எண்ணங்களையே வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு, வெளிப்பாடு நமக்கு இல்லை. வேதத்தை ஆராய்ந்து தியானித்து தாவீதை போல நாம் நம்மை ஒத்துக்கொண்டால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நாம் தேவன் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கத்தை விட்டுவிடவே கூடாது. எனக்கு இருக்கிற பாரம் அதுதான். எப்படி எல்லாமோ நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னையும் ஒரு பொருட்டு என்று எண்ணி என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தீர். என்னுடைய கையை பிடித்து நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னீர். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. பவுல் சொல்றாருல, எதற்காக என்னை பிடித்தீரோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். அப்படின்னா அவரை போல நான் சொல்லணும், பாவிகளில் நான் பிரதான பாவி, நான் என்னிடத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை, நான் நிர்பந்தமான மனிதன், என்னை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை போல சொன்னாதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். இந்த உணர்வோடு நாம் தேவனை அண்டிக் கொள்ளும். வெறும் வார்த்தைகளினால் நம்மை நியாயப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்மை தாழ்த்து நமக்கு மனது இருக்கிறதா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அப்பதான் நாம் சரியாக முடியும். தேவன் அப்படியாய் உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். கேட்ட வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கேட்ட தெளிவான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இவ்வளவு தெளிவாக நம்ம சுவிசேஷம் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போது எனக்கு பேசிக்கொண்டு இருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை தான் வந்துச்சு. அநேக முறை நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே என்னன்னா, நான் நல்லவன். இப்போ நம்ம கேட்டவன் நான் நல்லவன், அதனால தான் நம்ம யாரு நம்மளை கோச்சிக்கிட்டாலும் அல்லது நம்மளை துன்புறுத்தினாலும் நம்மளை சீண்டினாலும் நம்ம உடனே நாமே நொந்து கொள்ளுறோம். என்ன இது பண்றாங்க, என்ன அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நாமே நியாயம் தீர்க்கிறது கிடையாது. நம்மளே சுய பச்சாதாபத்துல நம்ம மூழ்கி போயிடுறோம். நான் உணர்வடைகிறேன். எனக்கு பேசிக்கொண்டு இருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர், அதனால் தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உணர்வு, இது நம்ம நினைச்சுக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவ குறித்து அவருக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். இது நம்மளும் இந்த உணர்வுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து நான் நல்லவன் கிடையாது, ஏன் என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய் அப்படின்னு அவர் கேட்டது போல, இயேசு கிறிஸ்து தனக்குள்ள அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகித்தார். அவர் தன்னை குறித்த வெளிப்பாடு, தன்னை குறித்த உணர்வு அவருக்கு எப்போதுமே இருந்து கொண்டிருந்துச்சு. அதனால தான் அவர் அபிஷேகத்தினால் தன் தோழரை, தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருந்தார்.
அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருந்துச்சு. அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். நமக்கு அந்த உணர்வு எப்போதுமே இருக்கணும். நான் மோசமான மனுஷன். அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மை நாமே தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிறரை நம்ம பார்க்க மாட்டோம். இதே போல இந்த வார்த்தை எனக்கு கலேஷியன்ஸ் கலாத்தியர் 5 நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்க மாம்சத்தின் 19 படிக்கிறேன். மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூலியம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போடுறாரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிற 21வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொல்வது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. விரோதமான பிரமாணம் இல்லை. நம்ம இப்போ கேட்டோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த உணர்வு இருந்தாதான் நம்மள்ட்ட இதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நம்மள்ட்ட நான் இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தையை பார்த்தேன். இங்க விபச்சாரம், வேசித்தனம்னு போட்டிருக்கு, அசுத்தம், இம்பியூரிட்டி. நம்ம அந்த உணர்வு நம்ம இருக்கிறோமா? நம்மள்ட்ட எது செய்தாலும் நம்மள்ட்ட ஒரு இப்ப பவுனை சுத்தமாக்குறதுக்கு அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ், அதுல இருக்கிற அசுத்தத்தை எடுத்தாதான், முழுசா எடுத்தாதான் அது சுத்தமான பொண்ணா இருக்கும். நான் காலையில படிச்சு பார்த்து நான் உணர்வு அடைஞ்சேன், ஆண்டவரே என்கிட்ட அசுத்தம் இருக்குதா? காட்டுங்க, என்கிட்ட எல்லாத்தையும் நீங்க எனக்கு காட்டுங்க, நான் மனம் திரும்புறேன். என்னுடைய வாழ்க்கை இதை நான் கழுவி கொண்டே இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில இது கூடி வரும். பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், இது நமக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை சொல்லிட்டு தான் 24வது வசனத்துல, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆகையா நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி ஏற்றபடி நடக்க கடவோம். நம்ம இந்த உணர்வுக்கு வந்தாதான் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில நான் இதை பார்த்திருக்கிறேன், இந்த அசிங்கத்தை நான் பார்த்திருக்கிறேன், இதை நான் வெறுக்கணும்னா நான் எல்லாவற்றையும் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நான் சிலுவையில அறையணும். நான் பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்க்காம பிறரை பார்த்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அந்த அறிவே இல்லை, நம்மளை குறித்த அறிவே இல்லை. நம்மளை பார்த்துட்டோம்னா நம்ம மற்றவர்களை நம்ம இரக்கமா பார்ப்போம். நம்முடைய ஆவியின் இங்க நான் இந்த டிரான்ஸ்லேஷன்ல படிச்சேன். லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சேன். If we live by the Spirit, if we are living by the Holy Spirit's power, let us follow the Holy Spirit leading in every part of our life. அப்படின்னா
நம்ம வந்து ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவரோட வல்லமையினால நம்ம வாழ்ந்தோம்னா, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ எல்லா நம்முடைய இருதயத்துல இருக்கிற, நம்முடைய யோசனையில இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா எல்லா அசுத்தத்தையும் நம்ம வெறுக்க பழகுவோம். அப்படி நம்ம வாழ பழகுவோம். நான் அப்படிதான் நான் உணர்வடைகிறேன். ஆண்டவரே, எனக்கு எப்பொழுதுமே நான் அந்த நம்ம அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகிக்கணும்னு சொல்லி பேசணுமே, நான் எப்போதுமே என்கிட்ட வந்து சபையில யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா பிரபார் பிரதர் வந்து நீங்க 2 மூப்பட்டையும் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க வரும்பொழுது நான் முதல் கேள்வி நான் கேட்பேன், உங்கள்கிட்ட இந்த உணர்வு இருக்குதா? அக்கிரமத்தை வெறுக்கிற உங்களுடைய நீங்க பாவம் செய்யறீங்கிற ஒரு உணர்வு இருக்குதா? அதான் அந்த தீப்பொறி. தேவன் நம்மகிட்ட வைத்திருந்த அவருடைய ஆவி கொஞ்சத்தை வைத்து விட்டார். அதை நம்ம தான் நாளுக்கு நாள் வளர்க்க பழகணும். அப்படியே விட்டுடக்கூடாது, நம்ம கூட்டி வளர்க்கணும். அது நான் பிரபாபதர் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை தான் வந்துச்சு. நம்ம இந்த வார்த்தை 2 பேதுரு 1:5, 6, 7 வரைக்கும் நம்ம படிச்சோம். நான் 8வது வசனம் 9வது வசனத்தை படிக்க விரும்புறேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், என்ன உண்டாகி முன்னாடி இருந்த கடைசி வரைக்கும் அன்பை கூட்டி வழங்குங்கள் அப்படிங்கிற அந்த அன்பை நம்ம கடைசியில அன்பில போய் முடியணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லாம், நம்ம செய்யறது எல்லாவற்றையும், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாய் விடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவனர தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன குருடனாய் இருக்கிறான். எதற்காக தேவன் செய்தாரோ, எதற்காக அந்த தீப்பொறியை வைத்தாரோ, அதை மறந்து போனவனாய் இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில இது ஆவியானவர் நடத்துகிற வழியிலே நம்ம நடந்து கொண்டே இருக்கணும். அவர் காட்ட நம்ம வந்து நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். பிறரை நம்ம பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு இன்னைக்கு கூட நான் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு காட்டுங்க, என்னுடைய அக்கிரமத்தை காட்டுங்க, என்னை நான் கழுவி கொள்ளட்டும், நான் கீழ்ப்படியட்டும். எனக்கு வேணாம், எனக்கு இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் கீழ்ப்படிந்து நான் வளரட்டும். இயேசு கிறிஸ்துவும் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 2 கடைசியில இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கு. அவர் மனப்பூர்வமா அதை நம்ம ரொம்ப தியானித்திருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், அவர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவர் வளர்த்தியிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ந்தார். தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவர் வளர்ந்தார். நம்ம அப்பேற்பட்ட ஜனங்களாய், அந்த வார்த்தை நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தோம்னா நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். ஞானத்திலே வளர்ந்து கொண்டே இருப்போம். தேவ கிருபையில வளர்ந்து கொண்டே இருப்போம். மனுஷர் தயவிலும் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். நம்ம இப்பேற்பட்ட வார்த்தையை நான் கேட்டதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம்.
எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீரே, எங்களை குறித்த அறிவை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு இந்த உணர்வை எடுத்து போடாதீரும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை நியாயம் தீர்த்து நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க. எங்களுக்கு இந்த உணர்வு எப்போதுமே எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை குறித்த அறிவு எங்களுக்கு இருக்கட்டும். நாங்கள் ஒருபோதும் இந்த அறிவிலிருந்து விலக வேண்டாம். உண்மையை பற்றிய அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.